நீங்க போட்டிருந்த எடிட்ஸ், அப்புறம் நீங்க என்ன பத்தி பேசின விஷயங்கள். பிக் பாஸ் தமிழ் சீசன் வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பவித்ரா கிட்ட ராணவ் பயங்கரமாக ஃப்ளட் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா வெளியில் ராணவோட ஃபேன்ஸ்லாம் பேருமே பவித்ரா கூட கம்பேர் பண்ணி நிறையா லவ் எடிட்ஸ் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து ரீசெண்டாக பவித்ரா வந்து நேற்று ராயன் கூட வந்து பர்வாதமலை போயிருப்பாங்க. அதை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் ஒரு போஸ்ட்டாகவும் போட்டிருந்தாங்க. அண்ட் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேன் பேஸும் அடிச்சுக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. ராணவோட ஃபேன் பேஸ் ஏன் ராணவ் கூட போகலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதே மாதிரியே ராயனோட ஃபேன் பேஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ராயனையும் பவியும் 2 பேருமே சிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லவ் எடிட்ஸ் மாதிரி. இதை பார்த்து டென்ஷனான பவித்ரா அவங்களோட ப்ரொஃபைலில் ஒரு ஸ்டோரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் யார் கூட ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு என்ன, என்னோட விருப்பம், நான் யார் கூட போகிறதுனாலும் அது என்னோட சாய்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில கமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அண்ட் அந்த கமெண்ட்ஸ் கூட என்னால் கனெக்ட் பண்ணவே முடியலை. இனிமேல் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் டெலீட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ்க்குள்ளே ஒரு பேர் கூட என்னை வச்சு ஷிப் பண்ணிட்டீங்க, அது உங்க எல்லா பேத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு தெரியுது. பட் அதை தாண்டி லைஃப், பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் ரியாலிட்டி. பிக் பாஸ் ரியாலிட்டி கிடையாது. இனிமேல் நீங்கள் அப்படி பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஸ்பேஸ் தேவைப்படுது, அதை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்க்கு ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க. பவித்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ராணாவை ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ராணாவோட ஃபேன்ஸ் அப்படி பண்ணுறனால ஸ்டாப் பண்ண மாதிரி தெரியுது.